வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். எல்லா விஷயத்துலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சில மைண்ட் இருக்கும். ஃபேமிலி, தன்னுடைய லைஃபு, அதே மாதிரி பிஸ்னஸ்ஸு, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸு, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறவா ஒரு விதம். சார் என்ன பண்ணுது, ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவா இன்னொரு விதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் சார், என்னால் அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணல, முக்கியமான சப்ஜெக்டை விட்டுட்டு வந்துடுவா, அது மூணாவது விதம். இதில் நிறையா பேர் இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவா நிறையா பேர் இருப்பா, சான்ஸ் கிடச்சும் முயற்சிக்காதவா நிறையா பேர் இருந்துட்டுருப்பா. இந்த மாதிரி நிறையா அனுபவங்கள், நிறைய விஷயங்கள்லாம் நம்மளோட இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள், நட்சத்திரம், பஞ்சாங்க குறிப்புகள் எப்படி அப்படிங்கிறத இதோ நம்ம பார்ப்போம். 28/3/2024 சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் 15ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, மாலை 5:28 வரை, பின்பு விசாகம். இன்றைய திதி மாலை 5:44 வரை திதியை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி, மீனராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு வேதாத்ரி மகரிஷியோடைய நினைவு தினம். அவர் கேஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து கோயம்புத்தூர், அங்கேருந்து டாக்டர் பக்தவச்சலம் சார், அவங்க ரொம்ப அனுபவம். அவருடைய ஒவ்வொரு காணொலியெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு எப்படி அப்படிங்கிறத சொல்லுவார். அதே மாதிரி உணவு பற்றி நிறைய அவர் எடுத்து சொல்லுவார். டாக்டர் பக்தவச்சலம் சார் கோயம்புத்தூரில். அதே மாதிரி வேதாத்ரி மகரிஷி வாழ்க வளமுடன். அந்த அந்த வார்த்தைக்கு உண்டான விசேஷம், யாரை பார்த்தாலும் நம்ம வாழ்க வளமுடன், இந்த உலகம் நன்னா இருக்கணும், நம்ம நன்னா இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்து எப்படி தியானம் புரியணும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை மனவளக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஏற்படுத்தியிருக்காரு. இன்றைக்கி உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா அவரோட இது இருக்குது. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, கரெக்டாக அந்த கேஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து போகும்போது அப்போ அங்கே இருக்கேன், நானும் கூட பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிது. உண்மையாகவே பின்னாடியே நான் போகிறேன். ஸோ அங்கே அவரோட இதை வைக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல நான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அவருடைய நினைவு நாள் இன்றைய தினம். ரொம்ப இந்த உலகத்துக்கு யோகாவை பற்றியும் மூச்சு பயிற்சியை பற்றியும், தன் உடம்பு தனக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி, இதை பற்றி எடுத்து இந்த உலகத்திற்கு தந்த அற்புதமான மகான் வேதாத்ரி மகரிஷி. இன்னைக்கு அவருடைய நினைவு தினம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாள். இந்த குரு தொடாத வித்தை, அந்த வித்தைக்கு முழுமை கிடையாது. அப்போ குரு இருந்தால் அதில் அனுகிரகம் உண்டு, குரு இருந்தால் அதுக்கு பிராப்தம் உண்டு, குரு இருந்தால் வெற்றி உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. குருவாக இறைவனை நாம் வேண்டுவதுண்டு. குரு இறைவன் தான் குரு. அதுக்கப்புறம் எல்லாருமே இனிஷியேட்டர்னு சொல்லுவாள். இனிஷியேட்டர்னா அதை ஆரம்பித்து வைக்கக்கூடியவர்கள். அப்புறம் டீச்சர், அதை சொல்லி கொடுக்கக்கூடிய, அதை டீச் பண்ணக்கூடிய நபர்கள். ஆக இந்த குரு தான் எல்லாமே. குரு யாருன்னா இறைவன் தான். இறைவன் குருவாக, குருவுக்கு குருவாக இருந்த அனுகிரகம். அவ்வை பிராட்டிக்கு முருகப்பெருமான் சொல்றார், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? பழத்தில் என்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம்? ஏன்னா அவ்வை பிராட்டி சொல்கிறா, இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்தது கோடி கேட்டது கோடி, நீ இறைவனை அடைய வேண்டியது தான் மிச்சம், எல்லாம் தெரிஞ்சு கொடுத்துன்னு சொன்ன அவ்வை பிராட்டி ஒரு 2 நிமிஷம் முருகப்பெருமானுடைய வாக்குக்கு பிரகாரம் முருகப்பெருமான்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் சொல்றா, அறிந்தது கையளவு அறியாதது உலகளவுன்னு சொல்றா. அப்பேற்பட்ட அவ்வை பிராட்டிக்கே ஒன்றும் தெரியல நமக்கு அப்படிங்கிற எண்ணத்தை இறைவன் கொடுத்துட்டாருன்னா அப்போ நம்ம நினச்சி பாருங்க, ஒன்றும் தெரியாது, நம்ம ஒரு சாதா குழந்தைக்கு சமானம். அவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருந்துருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஐ நோ திஸ் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சது. ஒன்றும் கிடையாது, நமக்கு ஒன்றும் ஒரு பிட்டு கூட தெரியாது. ஏதோ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறத வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை பேசின்னு இருக்கோம், நம்ம நடந்துன்னு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் தொழில் பண்ணின்னு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் வேலை பண்ணின்னு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் உழைச்சுன்னு இருக்கோம், நம்ம சம்பாதிக்கணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போது
தெரியாத விஷயங்கள் எத்தனை இருக்கு அப்படின்றது இந்த உலகத்துல பாருங்களேன். அதுதான் குரு வந்து தொட்டு காட்டாதது. குரு தொட்டார்னா எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வருது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி விவேகானந்தருக்கு குருவா இருந்து அனுகிரகம் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த உலகத்துல குருவுக்கு உண்டான அற்புதமான நாள்னா வியாழக்கிழமை, வார வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை. அப்போ வாழ்ந்த குரு, வாழும் குரு, சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் அவளை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது பூர்த்தியான அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. வியாழக்கிழமை சுபமான நாளாக நம்ம வந்து கருதப்படுகிறோம். அது இன்றைய தினத்துல பார்த்துட்டேன்னா பெரிய வியாழன். இன்றைய தினத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்திக்கு அவ்வளோ சிறப்புகள் வந்து உண்டு. யாரு? விநாயக பெருமான். விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக எல்லா காரியங்களும் சர்வ விக்ன ஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்த்திதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் விக்னஸ்தஸ்ய நஜாயத்தேன்னு மந்திரத்துல சொல்றார். விக்னங்களே இல்லாம பண்ணிவிடுவார், கெட்டது தடங்கள் இல்லாம பண்ணிவிடுவார். யாரு? விநாயக பெருமான். விநாயகரை வேண்டது அவ்வளோ விசேஷம். சுமுகஸ்த ஏகதந்தஸ்த கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ச விக்கட்டோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜக. இதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். பிள்ளையாரை வந்து நம்மகிட்ட ஒரு எருக்களம் இல்லையா, அந்த வீடு வந்து கஷ்டத்துலேயும் கஷ்டம், சாதாரண கஷ்டம் இல்லை. அவள் வந்து நம்ம வந்து சொல்லி மாளாது, அவ்வளோ சிரமத்தில் இருக்கா. அவங்க வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தா. அவங்க சொன்னாங்க, சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தலைகீழ புளிஞ்சு எடுக்குது சார் எங்கள் கஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ மன வருத்தத்தில் இருந்துட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்போது நான் சொன்னேன், எருக்களம் பிள்ளையார், உங்களால் எந்த பிராயசமும் பண்ண முடியாது, எருக்களம் பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்படி எருக்களம் பிள்ளையாரை வச்சு அவள் வந்து பூஜை பண்ணுறா. நம்மக்கிட்ட தான் வாங்கிட்டு போனால் பூஜை பண்ண ஆரம்பித்தோம். பூஜை பண்ணி 1,80,000 ரூபா அவளுக்கு பணம் கிடச்சிது. அந்த பணம் வந்து அவங்களுடைய சொந்த பந்தத்தில் அவங்க, அதாவது அவங்களுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாராவது இருந்துருக்கா, அவளுடைய இடம் விற்று அவங்களுக்கு குழந்தை இல்லை, அம்மா இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப சின்ன இடம், ரொம்ப இது, எங்களுக்கு குழந்தை யாரும் கிடையாது, அதனால் என்னோட அண்ணா குழந்தைகளுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தா. உண்மையாகவே அப்போ அந்த இந்த காசு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. சார் சம்பந்தமே இல்லை சார், ஆனால் எங்கள்கிட்ட வந்து வந்தது. உண்மையை சொல்லப்போனால் அந்த பெரியப்பாட்ட சித்தப்பாட்டன் வந்து பெருசாலாம் நான் பேசவே மாட்டேன், பெருசாவாட்ட தொடர்பெல்லாம் இல்லைன்னு என்கிட்ட சொன்னான். ஏன் பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு சொன்னேன்னா, அவள் வந்து சொல்லும் போது எனக்கு அது சரியா அவள் அப்பாவுடைய அண்ணாவா தம்பியா எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால அந்த வார்த்தை சொல்கிறேன். அப்பாவோட சகோதரர் அவள் இது வந்து அவங்களுக்கு கொடுத்தா. பெரிய ஆச்சரியம். இது வந்து பிள்ளையார் வந்து அனுகிரகம் பண்ணிட்டார். இந்த பிள்ளையார் அதிர்ஷ்ட பிள்ளையார் சார், எங்களுக்கு அதிர்ஷ்ட பிள்ளையார் சார் எங்களை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும். அது விநாயக பெருமானால. இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன், நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறோம். புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதோ ராசி பலன். மேஷராசி நண்பர்களுக்கு நீங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும், திருமண காரியங்கள் கைகூடும், நிறைய சில கருத்துக்கள்லாம் உங்களோடது ரொம்ப அபரிவிதமாக இருந்துட்டு இருக்கும். முயற்சிகளும் பலன்களும் நல்லா இருந்துட்டு இருக்கு. இவாளை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாட்டு இருக்கேங்கிற மாதிரி நிறையா சமாளித்து போவே. சில நேரங்களில் பார்த்துட்டே அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை வந்து ஒத்துழைக்காமல் இருந்துட்டு இருக்கும், அதனால் நம்ம உணர முடியும். சில நேரம் சாப்பிட முடியாமல் இருக்கும், சில நேரம் தூங்க முடியாமல் இருக்கும், சில நேரத்தை ஒதுக்க முடியாமல் இருக்கும். நாமளே எல்லா விஷயத்தையும் திருப்திப்படுத்தணுமே அப்படிங்கிற ஒரு பெரிய மன சங்கடத்தில் இருந்துட்டு சம்பாத்தியமும் வரணும், வேலைக்கும் போகணும், தொழிலும் பண்ணணும், இந்த இடத்துல இவாளையும் பார்த்துக்கணும், இப்படி பல்வேறு விஷயங்களை மல்டிபிள் டேலண்ட் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் இருந்து பாருங்க, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வருத்தப்படுறா. ஸோ இது உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு புதிய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மறைமுக எதிரிகள் இருப்பா, கவனம் என்பது தேவை. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஸ்கின் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்க வேண்டும். சில பெரும் முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் பலனையும் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான நாள். முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை உண்டான ஒரு விஷயத்தை எடுத்து செய்வார்கள்.
அதே சமயத்தில் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சில காரியம் தடங்களாகி தான் அதுக்கப்புறம் அது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நண்பர்களாக நினைச்சிட்டு இருக்கிறவா விரோதியாகவும், விரோதியாக நினச்சிட்டு இருக்கிறவா நண்பராகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷவராசி அன்பர்கள் கான்ட்ராக்ட் சம்மந்தமாக, அரசாங்க சம்மந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கோம், இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஸ்கூல் நடத்தின்னு இருக்கோம், காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் பிரின்ஸிபலாக இருந்துருக்கோம், ஹெச்ஓடியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் டீச்சராக இருந்துருக்கோம், அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். எஜுகேஷன் சம்மந்தமான உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். மிதுன ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய உழைப்பு, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பெரிய பெரிய எக்ஸிபிஷன், பெரிய பெரிய எக்ஸ்போ, பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். நிறைய பேர் நம்ம வந்து பணம் சேர்த்து வச்சோமோ இல்லையோ, ஆட்களை சேர்த்து வச்சுருக்கணும், ஒரு பெரிய ஆனந்தம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ஒரு சில நபர்கள் ஒன்றாக இருக்கும்போது சந்தோஷமாக, ஒரு சில நபர்கள் இல்லாத போது அது வேறு விதமான அனுபவங்கள் கொடுக்கும். சரி, இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். லாபம், விரயம், அதே மாதிரி சில நஷ்டம், இது போன்ற விஷயத்தை பிரித்து பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. முக்கிய நபர்களை சந்திக்கும் பொழுது அவள் மூலமான தொழில் பெருக்கம், மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் பயம் இருக்கும், ரொம்ப பாராட்டி பேசி நம்மளை வந்து கீழே தள்ளிடுவாளோ அப்படிங்கிற பயங்கள் ஒரு சில நேரங்களில் இருந்து கொண்டிருக்கும். அதில் எப்போவுமே நான் சொல்கிறது கொஞ்சம் கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவேன். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தமாக, எஜுகேஷன் சம்மந்தமாக எடுத்து பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சில எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், செக்யூரிட்டி சர்வீஸ், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். அப்ராடில் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஆன்சைட்டில் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் கூடி வரும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், கணக்கு சம்பந்தமான விவகாரங்களில் கவனம் என்பது தேவை இன்றைய தினம். கடகராசி நேயர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பிரச்சனைகளை ரொம்ப அழகாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதேனும் இடம் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். மகிழ்ச்சியான தருணத்தில் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருப்பீங்க. ஏதேனும் செல்ஃபோன் கீழே போட்டு ஐயோ பாரு விரயத்து மேலே விரயம் வருது, விரயத்து மேலே விரயம் வருதுன்னு அப்பப்போ மன கலக்கங்கள் இருந்து கொண்டு இருக்கும். யாராவது சந்திக்கும் பொழுது அவங்க எதாவது ஹெல்ப் கேட்கும்போது பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருந்தீங்கன்னா அதை வந்து சார் முந்தியாக இருந்தால் இதை பண்ணியிருப்பேன் இப்போது அப்படின்னு சில நேரங்கள் வருத்தங்கள் இருந்துன்றப்பேல் பரவாயில்ல, தப்பு கிடையாது. மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னாலும் அல்லது கூட வேலை செய்கிற ஏதாவது சொன்னாலும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காதீங்க. இதையும் கடந்து போங்க. நல்ல விதைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சிம்மராசி நேயர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரச்சனைகள் எல்லாம் அழகாக அதை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரும். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகும். பண விவகாரங்களில் கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். சில விஷயம் சக்ஸஸ் ஆகிடுமா, வெளியில் பார்த்திங்கன்னா தைரியமாக இருப்பேன், மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டங்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. திடீர் செய்திகள்லாம் மனசை போட்டு உலுக்கி எடுக்கும். அதே மாதிரி ரொம்ப வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது நண்பர்கள் கூட கூட்டு தொழிலாக பண்ணும்போது நம்ம சுயமாக முடிவெடுத்தோம்னா அதில் கூட்டில் பிரச்சனைகள் வரும். அதனால் நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி நண்பர்களே, எவ்வளவு சமாளித்தாலும், அதாவது எவ்வளவு வந்தால் அடி வாங்குவப்பா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பேர் அடிக்கிறாளே அப்பவும் இப்படி இருக்கேன்னானே என்னப்பா பண்ணுறது, நம்ம வந்து இப்படி இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு அடி வாங்கினாலும், எவ்வளோ விஷயங்கள் நமக்கு புரிந்தாலும் சில நேரங்கள் ஹெல்ப் பண்ணி மாட்டிப்போம். சில நேரங்களில் திருப்பி அந்த முயற்சியை விட மாட்டோம். அதான் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா பல பேர் உங்களை கீழே தள்ளலான்ட்டு இருப்பா, இருந்தாலும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்களோட ஓடின்னு இருப்பேன். உடம்பு முடியலாம் ஓடுவேன், சில விஷயங்களுக்காக வைராக்கியத்தோடு ஓடுவேன். மதிப்பு, பேர், புகழ், அந்தஸ்துக்காக ஓடுவீங்க. கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் ஒரு முக்கிய நபர்கள் உங்களை பாராட்டு பேசினா நிச்சயமாக அவள் வந்து உங்கள் மேலே வச்சிருக்க அபிப்பிராயத்தின் மூலமாக நினச்சிப்பேன். ஏன்னா பார்த்து அனுபவப்பட்டு இவன் எங்கே பின்னாடி இப்போ பேசுகிறா, பின்னாடி பேர் ஏதாவது சொல்லுவாளோ, நல்லவா கெட்டவான்னு பிரிக்க தெரியாமல் போய்டுறது வேற. ஏன்னா பார்த்த அனுபவங்களில் அப்படியும் சில பேர் வந்து இருக்கா. அதனால்
நல்லவாளும் இருப்பா. அவங்க மேலே பூர்ணமான நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் கொடுத்தீங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நல்ல வெற்றிகள் உண்டு, முன்னேற்றமும் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, எல்லா வேலையும் என்கிட்ட கொடுத்துட்டா ஜாலியாக இருந்துருக்கா, ஆண்டவன் எப்படி இவா மட்டும் இப்படி சௌக்கியமாக இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு பல பேர்த்த பார்த்து நீங்கள் யோசிப்பேன். வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ் அந்த மாதிரி அப்படியே நிதானமாக யோசிச்சுருப்பேன். எதையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறுத்தி யோசித்து செயல்படுறது நல்ல பலன்கள். பிரயாணம் அவசியமாக அனாவசியமானு யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விரயங்கள் இருக்கும், கவனம் என்பது தேவை. சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கோயிலுக்கு போனால் ஒரு மன திருப்தி வரும். கூட பிறந்தவாகிட்ட சில நேரங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொள்ளணும். மூணாவது மனுஷாலை கூப்பிட்டு பேசப்படாது. மரம் சம்மந்தமாக, இன்டீரியர் டெக்கரேட்டர் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, அதே மாதிரி ஹார்ட்வேர்க் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பெரும் முயற்சி மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு நம்மளை ப்ரூவ் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. வெளியிலெல்லாம் மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, வீட்டில் இல்லையே, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற சில யோசனைகள் அப்பப்போ வரும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்க, சோப்பு, அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம், இந்த மாதிரி சேல்ஸு, அதை வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் இருக்குது, பெர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள்லாம் சக்ஸஸ், சில முயற்சிகள் கொஞ்சம் சக்ஸஸுக்கு நிதானமாக இருந்துட்டு இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். ஆன்சைட் எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. நம்பி ஏமாத்தினவன் நிறைய பேர் இருப்பா. இனிமேல் அவளை நம்பக்கூடாது அப்படிங்கிறது சரியான முடிவில் இருப்பேன். சூக்ஷமமாக செயல்பட்டு வெற்றி பெறத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மன திருப்தியை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ இப்போ தான் நினச்சேன், அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாளே இப்படி திடீர்னு, கடவுள் தான் உண்மையாகவே. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்யூஷனாக டக்குன்னு அது தோணும். அதை அப்படியே எடுத்து சொல்லுவேன். யாராவது உங்களுக்கு கிண்டல் கேலி பண்ணால் பேசிட்டு போ, அவ்வளோதானே, இப்போ சமயம் நீ பேச வேண்டிய நேரம், பேசிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பேன். இன்னும் கம்பேரிஷன் மட்டும் பண்ணிடாதீங்க. இவா இப்படி இருக்கா, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், அந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணிடுறாங்க, பயம் வந்துடும். எதுவும் தாண்டி போவேங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க. மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். அதே சமயத்தில் தோட்டம், துறவு, வீடு எங்கேயும் வாடகைக்கு விட்டுருக்கோம், லீஸுக்கு விட்டுருக்கோம், அதை பற்றி சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஆள் மாற்றுறது, இவாட்ட வேண்டாம், வேறு ஆள் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக எடுத்து இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாள். கும்பராசி அன்பர்களே, எதுவும் ஒரு கை பார்த்துப்போ கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கையோட செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் யோசித்து செயல்படுவேன். பல பேர் உங்களுக்கு உதவிகள் செய்வாள். சில பேர் வந்து துஷ்டத்தனமாக சில ஆப்போசிட் வேலையெல்லாம் செய்வாள். அதையும் கடந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. சில நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் லாபகரமாக இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இத்தனை நாள் படாத பாடுபட்டுட்டேன், இனிமையாவது எனக்கு ஒரு நிம்மதி இருக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். அந்த மாதிரி யோசனைகள்லாம் ரொம்ப வேண்டாம். ஏன்னா கடவுள் உங்களுக்கு கூடவே உதவி செய்கிறங்காட்டி பெருசாக ஒன்றும் கவலைகள் கிடையாது. கடன் வேண்டாம், மற்றவா கடனுக்காக கையெழுத்து போட வேண்டாம். மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாகவே இருந்துட்டு எண்ணிய காரியங்கள் லாபம் உண்டு. பயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பைரவரையும் துர்க்கையும் வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறது, நேரத்துக்கு நம்மளுடைய மைண்டை வந்து அதில் செலுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும் இன்றைய தினம். மீனராசி நேயர்களுக்கு நல்ல நண்பர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், அதை பற்றியெல்லாம் நிறைய ஐடியா பண்ணி வச்சிருப்பேன். இந்த ஒரு 2 நாளைக்கு அதை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் இந்த பூரட்டாது உத்திரட்டாதி நட்சத்திரவா சில நேரம் பேச்சில் அப்படியே லூஸ் டாக்குன்னு சொல்லுவாள். டக்குன்னு நம்மளுடைய பேச்சில் நம்ம சில விஷயங்களை விட்டுடுவோம். அதில் கவனம் என்பது தேவை. யதார்த்த பேச்சுவார்த்தையை குறைத்து கொள்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருந்துருக்கு. பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கவனம் என்பது தேவை. வாகன சம்பந்தமான சில இதெல்லாம் வரும், பழுதுகள்லாம் பார்க்குறது, பழசை கொடுத்து புதுசு வாங்கணுங்கிற எண்ணம். ஒரே பொருளை 2 தடவை வாங்கிறதுக்குண்டான விஷயங்களும் இருந்துட்டுருக்கும். என்னப்பா இதுங்கிறது.
சில மருத்துவ சிகிச்சைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளை பற்றி பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் விரோதியை கையில் வச்சுட்டு இன்னொருத்தரோட சப்ஜெக்டை பற்றி பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்க போய் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவோம். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. மீனராசி நேயர்களே, இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் நம்ம பார்க்கக்கூடியது. நம்மளுடைய லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஒன்றுக்கு உண்டான அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன வழிபாடு பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி பிள்ளையார் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பாக இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு நபர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்பொழுது அவர் என்கிட்ட சொன்னது, சார் ஒரு 10 இடத்துல சிக்கல் வந்துடுச்சு சார், 10 இடத்துல போட்டு அப்படியே பிடிச்சா என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இதுலேருந்து எதாவது ரிலீஃப் கிடைக்காதான்னு கேட்ட வாழ்க்கிட்ட நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அரசம் வேம்பு கலந்த இருக்கக்கூடிய, அதாவது அந்த அரசம் வேம்பு நாகராஜர் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை வந்து சுற்றி வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுக்கும், அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அவர் எங்கே சார் இது மாற்றம் கொடுக்குமா சார்ன்னு கேட்டவர் கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் பிரதட்சணம் பண்ணதுக்கப்புறம் சொன்னது, சார் ஒவ்வொன்றா அப்படியே ரிலீஸ் ஆகுது சார், என்னால் உணர முடியுதுன்னு சொன்னார். இதைத்தான் நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். மரத்தடி இருக்கக்கூடிய பிள்ளையார், அதே மாதிரி சர்ப்பம் இருக்கக்கூடிய பிள்ளையார், அதாவது பக்கத்தில் நாகம் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவரை வந்து பிரதட்சணம் பண்ணுறது, பிரதட்சணம் ஒரு 9 முறையோ 11 முறையோ டெய்லி பிரதட்சணம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி நம்பிக்கையோடு செயல்பட்டோம்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி எருக்களம்ல இருக்கக்கூடிய அந்த வேறு அதை வந்து திரியாக போட்டு விளக்கேற்றுறது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். பெரிய சிக்கல், பெரிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு உண்டு. இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டே இருக்கோம். இதை நீங்களும் செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரும். திருமண பொருத்தம், அதே சமயத்தில் ஜாதகம் பார்க்கறது, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாஸ்து சம்மந்தமான, நியூமராலஜி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். 9790991004 திருச்செந்தூருடைய யாத்திரை 30ஆம் தேதி இருக்குது. அந்த யாத்திரையில் பங்கு பெறணும்னு நினைக்கிறவாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.